வெல்கம் டு விமல் ஸ்டடி சென்டர். வெரி குட் மார்னிங் எவ்ரிவான். ஆல்ரெடி நாம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ் ஃபுல்லாமே ஒரு 5 ஜென்ரேஷன்ஸ் பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, குவாண்டம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், என்எல்பி, ஸோ இந்த மாதிரி குவாண்டம் சிப்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் மெமரி டிவைசஸ்க்குள்ளே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க் பற்றி பார்த்தோம். எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் பார்த்தோம். சிடி, டிவிடி, ப்ளூரே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ டுடே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை வந்து கம்ப்ளீட்லி முடிக்க போகிறோம். ஸோ டுடே கிளாஸஸில் நம்ம இன்புட் டிவைசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு விசுவல் ரெப்ரஸன்டேஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா சிடிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குக்கும். ஸோ நான் வந்து தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு சில பேருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக டுடே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிடி ப்ளஸ் ஹார்ட் டிஸ்கோடைய அந்த ஆக்சுவல் அந்த கோட், அந்த என்னென்ன அடுக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த இமேஜஸை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிச்ச உடனே புரியாதவங்க அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து கிளியராக புரிஞ்சும், அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுடே இன்புட் டிவைசஸ்க்குள்ளே என்டர் ஆயிடலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சிடி அப்படின்னு சொன்னால் காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். குறுவட்டு தமிழில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி ஒரு செகண்ட் நான் ஆல்ரெடி படித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 2 to 3 சம்டைம்ஸ் அது வந்து சிடியை பேஸ் பண்ணி ஒரு 4 லேயர்ஸ் வந்து இருக்கும், அடுக்குகள் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு அடியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் லேயர் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஏபிசிடிஇன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதில் ஏ அப்படிங்கிற அந்த அடுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நான் ஏல கொடுத்துருக்கேன் பாருங்க. பாலிகார்பனேட் டிஸ்க் லேயர் ஹாஸ் தி டேட்டா என்கோடட் பை யூசிங் லேண்ட்ஸ் அண்ட் பிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த லேண்டில் வந்து லேண்ட்னா சமமாக இருக்கக்கூடிய பகுதிகள், பிட்ஸ்னா பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். பிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற அந்த லாஸ்ட் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் சில சமயம் கோல்டு லேயரா, கோல்டு ரெஃப்ளெக்டிவ் லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அலுமினியம் லேயர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சிடியோடைய டைப்ஸை பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பொதுவாகவே அலுமினியம் லேயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெஃப்ளெக்டிவ் லேயர். எதுக்காக அந்த ரெஃப்ளெக்டிவ் லேயர்? ஒரு பிரதிபலிப்பு அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பி பாருங்க, பின்றதா ரெஃப்ளெக்டிவ் லேயர். அலுமினியம் லேயர் நம்ம வச்சுக்கலாம். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு லேசர் பீம் வந்து இதுதான் வந்து லேசர் பீம். லேசர் பீம் வந்து பாலிகார்பனேட் டிஸ்க் வழியா போறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த பிட்ஸையும் லேண்ட்ஸையும் வந்து ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு அது நேரம் எங்கே படும் அப்படின்னு சொன்னா அந்த அலுமினியம், அதாவது ரெஃப்ளெக்டிவ் லேயர் பில தான் படும். சரிங்களா? பட்ட உடனே அது என்ன ஆகணும்னா ரெஃப்ளெக்ட் ஆகணும், பிரதிபலிக்கணும். ஒரு பிரதிபலிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரிசீவரில் வந்து பட்டு அந்த ரிசீவர் மூலமாக தான் டேட்டா வந்து ரீட் பண்ணப்படும். அது வந்து 1ஆ 0வா, அது வந்து எந்த இடத்துல படுது, பிட்ஸில் படுதா லேண்டில் படுதா அப்படின்றத பார்த்துட்டு அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா வந்து ரீட் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சிடியோடைய ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி, ஐடியாலஜி. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து அக்ரிலிக் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா சில ஆக்சிடேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் தடுக்கிறதுக்காக ஒரு நார்மலாக ஒரு சேஃப்டி லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் அதுதான் சி லேயர். ஓகேங்களா? சி லேயர்ன்றது ஒரு அக்ரிலிக் லேயர்னு சொல்லிக்கலாம், ஒரு லேக்கர் லேயர்னு சொல்லுவாங்க. டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபோர்த் லேயர் டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி, சும்மா ஜஸ்ட் ஒரு சீரியன் எடுத்தோம்னா அதில் டிசைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம டிசைன் இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ இதுதான் காமன்லி ஒரு சீரியல் இருக்கக்கூடிய 4 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 லேயர் தான். ஓகேங்களா? ஏ அண்ட் பி. பாலிகார்பனேட் லேயர், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது பார்த்தீங்களா ரெஃப்ளெக்டிவ் லேயர், அதாவது அலுமினியம் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஈங்கிறது லேசர் பீம். அது வந்து ஃபர்ஸ்ட் பாலிகார்பனேட் லேயரில் பட்டு அந்த பாலிகார்பனேட் லேயரில் லேண்டில் படுதா பிட்டில் படுதா அப்படிங்கிற மாதிரி பட்டு அது மூலமாக 0வா 1ஆ அப்படிங்கிறத அது வந்து யூகிச்சு மறுபடியும் பியில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ஒரு ரிசீவருக்கு வந்துட்டு அந்த ரிசீவர் மூலமாக டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணப்படும். இதுதான் சிடியோடைய குறுவட்டினுடைய ஒரு பேசிக் ஐடியாலஜி, ஒர்க்கிங் மெக்கானிசம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் டிஸ்கை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இங்கே பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இமேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும்.
உள்ள ஒரு சிடி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதில் வந்து டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு சில பாகங்கள் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஹார்ட் டிஸ்கோட ஒரு உள்பக்க அமைப்பை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஒரு ட்ரம் மாதிரி இருக்கே சார், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லைங்களா, ஒரு டேட்டா பாயிண்ட் படிச்சிருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து கிரியேட் பண்ணவங்க IBM 350 ராமாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கை கிரியேட் பண்ணாங்க. அதோடைய சைஸ் அது அந்த ட்ரம் மாதிரி இருக்கக்கூடியது தான். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் தான் இந்த இப்போ 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 இருக்கக்கூடிய ரீசென்ட் ஏரால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம காம்பாக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க். எதுவுமே பார்ஷியலி டிஸ்அசெம்பிள்டு, ஓகேங்களா? டிஸ்அசெம்பிள் பண்ணுவாங்க. பண்ணுறப்ப ஒரு பார்ஷியலி டிஸ்அசெம்பிள் பண்ண ஒரு ஹார்ட் டிஸ்க், ஓகேங்களா? அதோட இமேஜ் தான் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும், என்ன நம்ம இதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிடியோட ஒர்க்கிங் மெக்கானிசம் வேறு, ஹார்ட் டிஸ்கோட ஒர்க்கிங் மெக்கானிசம் வேறு, அதே மாதிரி SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ் அதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ சிடியை வந்து நம்ம பார்த்துட்டோம். சிடியை பொறுத்த வரைக்கும் பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸை பொறுத்து அது வந்து ரீட் பண்ணோம். ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து மேக்னெட்டிக் போல்ஸை வச்சு ரீட் பண்ணும், சரிங்களா? ஸோ மேக்னெட்டிக் போல் நார்த் போலாக இருந்தால் அது ஒன்று எடுத்துக்கணும், சவுத் போலாக இருந்தால் அது 0 எடுத்துக்கணும். ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னா மேக்னடைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் பேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து உள்ள வரைக்கும் போகும். நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ இப்போ பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க பிளேட்டர் அப்படின்னு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பேன் லைவ் செஷனில். அந்த பிளேட்டர் தான் அந்த தட்டு, சிடி தட்டு, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரியல் இமேஜையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இமேஜையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பிளேட்டர் அப்படிங்கிறது அந்த சிடி தட்டு. அதுக்கப்புறம் ஹெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, பொருத்தியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலமாக அந்த பிளேட்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் போல்ஸை வந்து ரீட் பண்ணும் அந்த ஹெட், ஓகேங்களா? அது மூலமாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அது என்ன மாதிரியான அது என்ன மாதிரியான போல் அப்படிங்கிறத பார்த்து நமக்கு வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆகி அங்கேருந்து நமக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணப்படுது. ஸோ இதுக்கும் சிடிக்கும் என்ன சார் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அதிகமாக உருவாக்கலாம் ஒரு இந்த இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே. ஸோ அதனால நம்மளால் அதிகமான ஸ்டோரேஜஸை இதுக்குள்ளே வந்து என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் இந்த பிளேஸ் ஆஃப் பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸில் வந்து அந்த அந்த அளவுக்கு பண்ண முடியாது நம்ம, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேசர் பீமோடைய வேவ் லென்த் இருக்குது. நான் அது ஆல்ரெடி சிடி பற்றி படிக்கிறப்ப அதுவும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வேவ் லென்த் எந்த மாதிரி லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய இடத்தோடைய அளவை பொறுத்து சிடியோட டைப்ஸ் எல்லாம் மாறும். சிடி, டிவிடி அண்ட் ப்ளூரேலாம் மாறிக்கிறோம். அதோடைய கெப்பாசிட்டி, அதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து மாறும். பட் இங்கே ஹார்ட் டிஸ்க்னு பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்னெட்டிக் போல்ஸ் வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான ஸ்டோரேஜஸ் நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய பேசிக் ஐடியாலஜி, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் இருக்கும். அந்த ஆர்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதான் ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆர் ஒரு பேசிக் ஐடியாலஜி. இது வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவ் செஷனில் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த இமேஜ் ஓகே 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 உங்களுக்கு ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் செஷனோட நோட்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து இன்புட் டிவைசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்புட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மவுஸ்ன்னு நம்ம எடுத்துட்ட உடனே நம்ம எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ டெவலப்ட் பை ஆங்கிள்பாட் வித் பில் இங்கிலீஷ். இந்த 2 பேர் சேர்ந்து தான் வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒரு ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்லஸ் ஆங்கிள்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் பில் இங்கிலீஷ். டியூரிங் தி இயர் 1960s வந்து அதை வந்து டெவலப் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து 1970 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 அதுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கினாங்க. மீனிங் அதுக்கு வந்து காப்புரிமம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி இதை வந்து எக்ஸாம் நம்ம கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் டேட்டா பாயிண்ட் உருவாக்க முடியுமோ, அதை வந்து கேட்க முடியுமோ, அதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கேயுமே. ஸோ என்னோடய கிளாஸஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வர்றப்ப அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மவுஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான டேட்டா பாயிண்ட். யார் கிரியேட் பண்ணாங்க, எந்த இயரில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, எந்த இயர் வந்து காப்புரிமம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மவுஸை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட தமிழ் நேம் வந்து பார்த்துக்கலாம். மவுஸ் அப்படின்னா சுட்டி, சரிங்களா? ஸோ இது வந்து சுட்டு சாதனம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். கர்சருக்கு வந்து என்ன பேர்? கர்சர்னால் இப்போ நான் என்னுடைய டிவைஸில் வந்து நான் இப்போ அந்த அம்புக்குறி இருக்கு இல்லைங்களா, அதுதான் கர்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஸோ கர்சருடைய நேம் என்ன தமிழில் ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். இடசுட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கர்சரோட நேம் வந்து இடசுட்டி, மவுஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து இந்த மவுஸில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாகவே மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரைஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இது வந்து வயர்டு மவுஸ், வயர்லெஸ் மவுஸ் அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி 2 விதமான டைப் இருக்குது. இது வந்து ஒரு கேட்டகரைசேஷன். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரைசேஷன் பார்த்தீங்கன்னா மவுஸ்குள்ளே கூட இந்த டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதை வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். கிளியர் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல் மவுஸ் இருக்குது. ரைட். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சுட்டு சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டி தமிழில். கர்சர் அப்படின்னு சொன்னால் இடசுட்டி. நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து தெரியக்கூடிய அந்த கர்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதனம் தான் சுட்டி, மவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 2 விதமான கேட்டகரைசேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பி மற்றும் கம்பி இல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. வயர்ட் அண்ட் வயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு விதமான கேட்டகரைசேஷன் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் மவுசஸ்லாம் இருக்குது. மெக்கானிக்கல் மவுஸ் இருக்குது, ஆப்டிக்கல் மவுஸ், ஒளியியல் சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய மெக்கானிசமை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் இதை வச்சு எந்த விதமான கொஸ்டின்ஸ் நமக்கு ரைஸ் பண்ணாலும் நம்மளால் ஈஸியாக வந்து அதை வந்து அப்ரோச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த இடத்துல. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மவுஸுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனுடைய முக்கியமான சில கேட்டகரைசேஷன்ஸை பார்த்துட்டோம்னு சொன்னால் சுட்டி வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பணிக்குறிகள். மெனுஸ், பட்டிகள். கமாண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளை பொத்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கும் இல்லைங்களா? நம்மளுடைய ஸ்க்ரீனில் இருக்கும். ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம்னா இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே கிளிக் பண்ணி உள்ளே போய் தேர்ந்தெடுத்து செயல்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் சுட்டி. இதில் வந்து எந்தெந்த விதமான டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் மவுஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளிக் அப்படின்னா சிங்கிள் கிளிக். ஓகேங்களா? ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக்னு 2 இருக்கும். அதை வந்து கிளிக் அப்படிங்கிறது லெஃப்ட் கிளிக் தான் பொதுவாக கிளிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் கிளிக், கிளிக், அப்புறம் இரட்டை கிளிக், டபுள் கிளிக் பண்ணுவோம். அப்புறம் வந்து வலது கிளிக். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் எனபிள் ஆகும். அப்புறம் இழுத்து விடு அப்படின்ட்டா ஒன்றும் இல்லை, அது வந்து ட்ராக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் மவுஸில் வந்து பண்ணுறேன். இது வந்து ட்ராக் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணும்போது செலக்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ இது ட்ராக்கிங். அப்போ ஒரு பிளேஸை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி அந்த லெஃப்ட் கிளிக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து விடாமல் பிடிச்சிக்கிட்டு நம்ம இழுத்தோம்னு சொன்னால் வரும். நிறைய பேர் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த பேசிக் ஐடியாலஜி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இது தெரியலனா எனக்கு தாராளமாக நீங்கள் லைவ் செஷன் வர்றப்ப டவுட் கேளுங்க, ஒன்றும் தப்பே இல்லை அதனால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 செகண்ட் 2 விதமான டைப் கேட்டகரைசேஷன் பார்த்துருக்கோம். ஒன்று கம்பி, கம்பி இல்லா, வயர்ட் அண்ட் வயர்லெஸ் மவுஸ். அப்புறம் வந்து இன்னொரு கேட்டகரைசேஷனில் என்னென்ன மவுசஸ் டைப்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒன்று மெக்கானிக்கல் மவுஸ், இயந்திரவியல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், ஒளியியல் மவுஸ், லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், ஏர் சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, 3D சுட்டி, தொடுப்புலன், டாக்டைல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எர்கனாமிக். ஓகேங்களா? எர்கனாமிக் சுட்டி ஆர் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேமிங். மொத்தம் 8 டைப்ஸ் இருக்கு. இதோட நிறைய டைப்ஸ் வந்து பொதுவாகவே கொடுத்துருப்பாங்க. பட் தீஸ் ஆல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ், ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் மவுசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால இந்த 8 டைப்ஸோடைய ஒர்க்கிங் மெக்கானிசமாக நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். மேபி இதனுடைய டேட்டா பாயிண்ட்ஸ்மே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வைல் வி ஆர் ஸ்டடியிங், இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதேவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் தனியாக உட்காந்து எஃபர்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அந்தளவுக்கு போகாமல் இப்போயே நீங்கள் கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். அதனால் இப்போயே நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுங்கன்னா அதெல்லாம் மைண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இட் வுட் பி பெட்டர் ஃபார் அஸ் டு ஸ்டடி சம்திங். இந்த டைமை நம்ம அடுத்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப்பு மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய கீ டேட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 1 செகண்ட்.
ஓகே, ஸோ கீரேட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. எல்லா விதமான டைப் ஆஃப் மவுஸ்லையுமே நான் கீரேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீரேட் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் முடிஞ்சதுன்னா யார் அதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யார் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். 1964ல் டாக்லஸ் எங்கில்பர்ட் அப்படிங்கிறவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடி படித்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ தி ஃபர்ஸ்ட் எவர் மவுஸ் வாஸ் மெக்கானிக்கல் மவுஸ் தான் ஃபர்ஸ்ட் எவர் மவுஸாக இருந்தது. ஸோ இதில் என்ன ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நல்லா பாருங்க, சைடில் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வச்சும் இந்த ப்ளஸ் இந்த தியரியை வச்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் ஒர்க்கிங் மெக்கானிசமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரப்பர் ஆர் மெட்டல் பாலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சென்டரில் இருக்கு பாருங்க, அந்த பிக்சரில் இதுதான் அந்த ரப்பர் ஆர் மெட்டல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மவுஸ் இஸ் மூவ்ட். அந்த மவுஸ் வந்து இப்போ நம்ம நகர்த்துறோம் இல்லைங்களா, மவுஸை நகர்த்துறப்ப அந்த ரப்பர் ஆர் மெட்டாலிக் பால் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் பால் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அது மூவ் ஆகக்கூடிய அந்த விஷயங்களை நோட் பண்ணுறதுக்காக சில ஆக்சிஸில் வந்து சில மெக்கானிக்கல் டிவைசஸ் வந்து உள்ளே பொருத்தி இருப்பாங்க. அப்போ அது எந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து கர்சரும் மூவ் ஆகும் எங்கள் ஸ்க்ரீனில். இவ்வளோ இதோடைய ஒர்க்கிங் கான்செப்டே. ஸோ இப்போ மவுஸ் மூவ் ஆகும் அலாங் வித் தட் பால் வந்து வில் பி ரொட்டேட்டட். ஓகேங்களா, அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த மோஷன் டிடெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க உள்ள. ஸோ அது மூலமாக நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்கானிக்கல் மவுஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ சென்சார்ஸ் டிடெக்ட் தட் பால்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்லேட் இட் இன்டு கர்சர் மூவ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த பாலுடைய மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி அதை வந்து கர்சர் மூவ்மெண்ட்டாக நமக்கு மாற்றி கொடுக்கும். அதுதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் ரப்பர் ஆர் மெட்டாலிக் பால் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் இஸ் வி வில் ட்ராக். ஓகேங்களா, வி வில் என்ன பண்ணுவோம்னா we will move the mouse from one place to another place. So while we are moving the ball, அதுவும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மூவ் ஆகும். மீனிங் அது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இதோடைய பேசிக் ஐடியாலஜி. நீங்கள் நிறைய பேர் பழைய மவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து பாதி வெளியே வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அந்த மவுஸ்குள்ளே தலையில திருப்பி பார்க்குறப்ப. ஸோ அதுதான் இதோடைய ஐடியாலஜி. ஸோ ஐடியல் ஃபார் ஏர்லி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் பேசிக் யூசேஜுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மவுஸாக இருக்கும். 1964ல் டக்ளஸ் எங்கில்பர்ட் உருவாக்கிய முதல் சுட்டி எந்திரவியல் சுட்டியாக இருந்தது. அதனுடைய உள்ளக்கூடிய பந்தின் இயக்கத்தை உணர்ந்து திரை சுட்டியின் இயக்கமாக மாற்றுகிறது அப்படிங்கிறது அதோடைய ஐடியாலஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸ், ஒளியியல் சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயே வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மவுஸ். இதுதான் ஒரு பேசிக் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ஃபார் டுடேஸ் ட்ரெண்ட் மவுசஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ 1999ல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் பை மைக்ரோசாஃப்ட் அண்ட் லாகிடெக். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸால் உருவாக்கப்பட்டது தான், இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த டைப் ஆஃப் மவுசஸ், ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்கல் மீன்ஸ் ஒளியை பயன்படுத்தி எந்த ஒரு டிவைஸ் ஒர்க் பண்ணுதோ அதை வந்து நம்ம ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். மேபி சிடியை கூட நம்ம அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஒளியியல் அப்படிங்கிற மாதிரி வரும் அங்கேயுமே. சரிங்களா, கண்ணாடி ஒளியியல் அந்த மாதிரி வரும். ஸோ இட் யூசஸ் லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆப்டிக்கல் சென்சார். ஒன்றுமே இல்லை, ஒரு எல்இடி வந்து நம்ம சர்ஃபேஸ் இருக்குங்களா, தரையிலையோ அல்லது ஒரு மவுஸ் பேட்லையோ மவுஸ்குள்ளேருந்து அடிக்கக்கூடிய அந்த எல்இடி அந்த மவுஸ் பேடை அல்லது அந்த பண்ணிட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரெஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸ் இருந்து வரக்கூடிய ரெஃப்ளெக்டட் லைட் பேட்டர்ன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிடெக்டார் வந்து டிடெக்ட் பண்ணி அப்போ அந்த மவுஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி எடுக்கும். செகண்ட். ரைட், ஸோ அந்த சர்ஃபேஸோட மூவ்மெண்ட்டை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காக, சர்ஃபேஸோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்இடி படும், அந்த சர்ஃபேஸில் படும், பட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து டிடெக்டார் மூலமாக டிடெக்ட் பண்ணி எடுத்து மவுஸ் வந்து மூவ் ஆகக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஆங்கிள்ஸ் வந்து மூவிங் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். இதுதான் அதோடைய பேசிக் ஐடியாலஜி. ஸோ இதில் பிரைமரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி வெளிப்படுத்தும் எல்இடி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதுதான் விஷயம். 1999ல் மைக்ரோசாஃப்ட் அண்ட் லாகிடெக் இந்த ரெண்டு கம்பெனிஸால் உருவாக்கப்பட்டது. இது பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைட்லி யூஸ்ட் இன் ஹோம்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ் ஃபார் ஜென்ரல் பர்பஸிங் கம்ப்யூட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இந்த இடத்துல மெக்கானிக்கல் மவுஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு பால் வந்து உள்ளே இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பால் அப்படிங்கிற மவுசஸ்லாம் இருக்குது. சரிங்களா, அதுவுமே வந்து ஒரு பழமையான மவுஸ் தான். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா மவுஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு பிளேஸில் மவுஸ் வந்து அப்படியே நகராமல் இருக்கும். அதுக்கு உள்ள
மேல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பால் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ மவுஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நிற்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பால் மட்டும் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகுறப்ப நம்ம அப்படி நகர்த்தணும்னு சொன்னால் அது வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு உள்ள சென்சார்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மூவ்மெண்ட், கர்சருடைய மூவ்மெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மவுஸ். அது வந்து ட்ராக் பால் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மவுஸ் நகராது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பால் மேல் சைடு இருக்கும், அது மட்டும் நகரும். அதை வந்து நம்ம நகர்த்தணும். சரிங்களா? நகர்த்துறப்ப அது ரொட்டேட் ஆகும். மீனிங் அப்படி நகர்த்துறப்ப அது ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த மோஷனை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணிக்கிறோம். கர்சருடைய மூவ்மெண்ட் வந்து லொக்கேட் பண்ணப்படும். சரிங்களா? இது அதோடைய டெக்னாலஜி. ஸோ மெக்கானிக்கல் மவுஸ், ட்ராக் பால் மவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இதோடைய சேர்ந்து வந்துடும் கான்செப்டில். ரெண்டுமே பால் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. இது வந்து நியூ டைப் ஆஃப் இன்வென்ஷன். இங்கே வந்து எல்இடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மவுஸ்குள்ளேருந்து வரக்கூடிய எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி டிடெக்டார் மூலமாக டிடெக்ட் பண்ணப்பட்டு மவுஸோடைய மூவ்மெண்ட் வந்து கணிக்கப்படும். மீனிங் கர்சருடைய மூவ்மெண்ட் வந்து கணிக்கப்படும். சரிங்களா? இதுதான் இதோடைய கான்செப்ட். 1999 மைக்ரோசாஃப்ட் அண்ட் லாகிடெக் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க. பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் மவுஸ். ஒன் செகண்ட். லேசர் மவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 லாகிடெக் மூலமாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எல்இடிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் லேசர் கதிர்களை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப லேசர் டயோட்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த லேசர் கதிர்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன டைப் ஆஃப் லேசர் பீம் அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ராரெட் லேசர். சரிங்களா? இன்ஃப்ராரெட் லேசர் பீமை நம்ம யூஸ் பண்ணி அந்த எல்இடிக்கு பதிலாக இன்ஃப்ராரெட் லேசர் பீமை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை ப்ரெசிஷன் டாஸ்க் நமக்கு வந்து அதோடைய துல்லியமாக இருக்கும். ஒரு கர்சர் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த சமதளத்தை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ நம்ம கையில் குடிச்சு கூட அந்த நகர்த்தலாம் நம்ம. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்டிக்கல் மவுஸில் கையில் வச்சு நகர்த்தணும்னா ஒர்க் ஆகாது. கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் பண்ணும். பட் இந்த மாதிரி லேசர் மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தால் கூட இது வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு பெட்டரான ஒரு அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதான் லேசர் மவுஸோடைய ஒரு பெஸ்ட் ஐடியாலஜி. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 லாகிடெக் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இடத்துல எல்இடி டயோட்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்ஃப்ராரெட் லேசர் பீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே சேம் டெக்னாலஜி தான், சேம் டெக்னிக் தான். அந்த இன்ஃப்ராரெட் லேசர் பீம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸை டச் பண்ணிட்டு மறுபடியும் டிடெக்டார் மூலமாக போயிட்டு இன்டர்னல் சர்க்யூட்ரி மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மூவ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணப்படும். கர்சருடைய மூவ்மெண்ட்டாக ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணப்படும். சரிங்களா? அந்த தகவல் ஃபுல்லாக இங்கே செயல்முறையில் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்லோவாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து கிளாஸஸ், கண்ணாடி போன்ற அனைத்து மேற்பரப்பிலும் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மவுஸ் எல்லாமே லேசர் மவுசஸாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் வடிவமைப்பு, கேமிங் மற்றும் உயர் துல்லிய பயன்பாடு பணிகளில். ஓகேங்களா? ஸோ இப்போது மவுஸோடைய அந்த கர்சருடைய எக்ஸாக்ட் டிடெக்ஷன், அந்த மூவ்மெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம லேசர் மவுசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இப்போ லேசர் மவுசஸ்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஃபார் லேசர் மவுஸ். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் மவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான மவுஸ் எல்லாத்தையும். ஏர் மவுஸ் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு லேப்டாப்லேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கப்ப ஒரு ரிமோட் மாதிரி கையில் வச்சுருப்பாங்க. அது வந்து ஏர் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் செகண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிவியில் இப்போ ஒரு எல்ஜி டிவி இருக்குன்னு சொன்னால் எல்ஜி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ரிமோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்போ என்னென்னா ஒரு செட்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ஜி டிவிலேயே இருக்கும். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறப்பயுமே ப்ரெசன்டேஷன்லுமே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து இருக்கும். சரிங்களா? ப்ரெசன்டேஷனில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து கர்சர் இருக்கும். அந்த கர்சரை நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்து கூட இந்த ஒரு ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏர் மவுஸை நம்ம கையில் எடுத்து இப்படி லைட்டாக நகர்த்தணும் அப்படின்னா கையிலேருந்து இப்படி ஏர்லேயே நகர்த்தணும்னா அந்த கர்சரும் ஏர்லேயே மூவ் ஆகும். ஓகேங்களா? உள்ளேயே மூவ் ஆகும். ஸோ அதுதான் ஏர் மவுஸ் அப்படிங்கிறது. இதான் இதோடைய சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது. வித்தவுட் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நம்ம இதில் ஒர்க் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கையிலேயே வச்சு கையை அப்படி ஆட்டணும்னு சொன்னாலே அந்த கையோடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி
கர்சரும் அங்கே மூவ் ஆகும். தட் இஸ் கால் ஏர் மவுஸ். ஸோ ரீசெண்டாக எல்ஜி ரிமோட் மேஜிக் ரிமோட்டில் இருக்குது பாசிபிளி, அதுலேயும் கர்சர் டெக்னாலஜி தான் இருக்கும். ப்ரெசன்டேஷன்ஸில் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், எல்லாருமே ஏர் மவுஸ் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? 2007 இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸஸ் பேஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் அதோடைய முக்கியமான ஐடியாலஜி. கைகளை தூக்கி செய்யும் இயக்கங்களை உணர்தல், தட்டையான மேற்பரப்பு இல்லாமலேயே சுட்டியை இயக்க உதவுகிறது. ப்ரெசன்டேஷன் மற்றும் ரிமோட் கட்டுப்பாட்டு சாதனங்களுக்கு மிகவும் உகந்தது. இப்போ அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜியில் ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே மேஜிக் ரிமோட் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி ரிமோட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் மவுஸ் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜி தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து டிவியில் ஒரு கர்சர் இருக்கும். அந்த கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரிமோட் அப்படி லைட்டை நகர்த்தணும்னா அந்த கர்சர் வந்து ஏர் மவுஸோடைய ஒரு டெக்னாலஜி தான். சரிங்களா? இதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். டாக்டைல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டெக்னாலஜி. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு மெய்நிகர் மெய்யியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரியல் டைம் அட்வென்ச்சர், ரியல் டைம் அனுபவம் அப்படின்னு சொல்லி நிஜ அனுபவத்துக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ நம்ம 3D பார்க்குறோம், அதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம், ஒரு சினிமா போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரியலாக ஃபீல் பண்ணணும் அந்த இமேஜை. அந்த பிக்சரை, அந்த மூவியை நம்ம ரியலாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக போய் பார்ப்போம். ஐமேக்ஸ் பிக்சர்ஸ்லாம் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியல் டைமாக ஒரு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மவுஸ் தான் வந்து டாக்டைல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, அந்த கேமில் திடீர்னு ஒரு பையன் ஓடிட்டே இருக்கான், ஒரு சின்ன பள்ளம் வருது. அந்த பள்ளத்தில் இறங்கி ஏறுறப்ப, அது இறங்குறப்ப கரெக்டாக அந்த மவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் அந்த மூவியில் நடக்கக்கூடிய அல்லது ஒரு கேமில் நடக்கக்கூடிய அந்த மோஷன்ஸை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும் இந்த மவுஸ். ஸோ அதனால தான் இது வந்து டாக்டைல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2010 இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அதிகமாக இந்த மாதிரி மவுசஸ் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணப்படும். ஓகேங்களா? மேபி அது வந்து கிரியேட் பண்ணப்படுது அல்லது உருவாக்கப்பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ இந்த மவுஸோடைய ஒரு சின்ன ஒரு ப்ரோடைப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லை வைப்ரேட்டிக் மோட்டார்ஸ் வந்து தனியாகவே அதோட என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு பேர் ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசிங் வைப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸில் நிறைய இடத்துல வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம அந்த மாதிரி ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன்ஸ் ஒரு டெக்னாலஜி. இல்லைங்களா? ஸோ அதே மாதிரியான ஒரு சின்ன வைப்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் டாக்டைல் மவுஸில் வந்து யூஸ் ஆகுது. அதான் இங்கே சொல்லுவாங்க. அதிர்வுகளை உருவாக்கி தொடு உணர்வை வழங்குகிறது. சின்ன சின்ன அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் உருவாக்கி நம்ம வந்து தொடு உணர்வை வந்து வழங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ரியல் டைம் ஃபீல் பண்ணலாம். பள்ளத்துக்குள்ள இறங்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த டாக்டைல் மவுஸ். இந்த டேட்டா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2010 வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட்ட நிகர் மெய்யியல் அமைப்புகளின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. விஆர் வந்து கிரியேட் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறப்ப இதுவுமே சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? அதோடைய ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி இந்த மவுஸுமே இந்த மாதிரி நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் டெர்மினாலஜிஸில் வந்து நம்ம உருவாக்கப்பட்டதான் இந்த மவுஸ். ஓகேங்களா? இதான் அதோடைய முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்கனாமிக் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்டால 1993 வந்து பார்த்தீங்கன்னா எர்கனாமிக் மவுஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுது. மைக்ரோசாஃப்ட் மவுஸ் 2.0 வித் மோர் ஸ்கல்ப்டட் ஷேப் டிசைன் ஃபார் கம்ஃபர்ட். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அந்த மவுஸோடைய பிக்சரை பாருங்களேன். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஹேண்டோட போஸ்டர் இருக்கு இல்லைங்களா? இந்த போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அதிகமான விரிஸ்ட் மூவ்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணாத மாதிரி ஒரு லாங் டேர்மாக ஒரு ரொம்ப நேரம் வந்து மவுஸை ஒரு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எர்கனாமிக் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக இது வந்து கான்செப்ட் பண்ணுற அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். ஸோ மணிக்கட்டு வலிக்கக்கூடாது, விரிஸ்ட் வந்து வலிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரி டெக்னாலஜிஸை மைண்டில் வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்டது. ஸோ கிளிக் சைடில் இருக்கும். இது வந்து பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவசியமற்ற தசை செயல்பாட்டை குறைக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மவுசஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மவுஸ் 1993 மைக்ரோசாஃப்டால் உருவாக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்ட்ரடியூஸ்ட் பை மைக்ரோசாஃப்ட் இன் தி இயர் 1993, தி ஃபர்ஸ்ட் எர்கனாமிக் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமானது ஹேண்ட் போஸ்டரை வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வச்சு ரிஸ்டோட அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கும். ப்ளஸ் தேவையில்லாத ஒரு தசை செயல்பாட்டை குறைச்சி நமக்கு லாங் டேர்ம் ப்ரொடக்டிவிட்டியை வந்து உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த மவுஸ். கம்ஃபர்ட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் பேசிக் தியாலஜி. டேட்டா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்துட்டோம். இதுதான் மவுசஸ் உடைய ஒரு பேசிக் ஐடியாலஜி. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா விதமான மவுசஸையும் கவர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு மவுஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கும், கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேமிங் மவுஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லேசர் மவுஸ் தான் கேமிங் மவுஸாக இருக்கும். சரிங்களா? அதில் என்னன்னா ஹை ப்ரிசிஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா சில ஆப்ஷன்ஸை, சில ஆக்ஷன்ஸை வந்து செயல்படுத்துறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்து உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் அந்த மாதிரி இடத்துலலாம் 2-3 பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறப்ப ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கோமா, அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ஈஸியாக அந்த ஆக்ஷன் வந்து ப்ளே ஆகும். அது வந்து கேமர்ஸுக்கு புரியும், அந்த மாதிரியான ஒரு கேமிங் மவுசஸ் எல்லாமே. சரிங்களா? அவங்க வந்து அதிகமாக விரும்பி வாங்குவாங்க, கேமர்ஸ் எல்லாமே நிறைய விரும்பி வாங்குவாங்க இந்த மாதிரி மவுசஸ்லாம். ஸோ அது பேசிக் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இந்த மாதிரி லேசர் பீம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, கலர் கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தாலே. சரிங்களா? கலர்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் இருக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. அதோடைய கர்சர் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் கரெக்டாக இருக்கும், ரொம்ப டிடெக்டபுளாக இருக்கும். சரிங்களா? சில சமயம் அதுலேயும் ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட கொடுக்கும் நமக்கு, அந்த கேமை வந்து நம்ம உணர்ந்து விளையாடணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மவுஸுடைய ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஒரு ஐடியாலஜி. இதுதான் மவுசஸுடைய ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு சினாரியோன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஒரு சார்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, டவுட் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு. கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கேட்டகரைசேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வயர்டு கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. வயர்ட் கீபோர்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வயர் மூலமாக வயரே இருக்கும் அதில். வயர்லெஸ் அப்படின்னு பார்த்தா வயர்லெஸ் கீபோர்ட்ஸ். இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா கீபோர்டுமே வயர்லெஸ் கீபோர்டு தான். ப்ளூடூத் டிவைசஸ் மூலமாக, வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மவுஸ், சாரி கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டு. மீனிங் இப்போ நம்ம ஒரு லேப்டாப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கீபோர்டு ஒர்க் பண்ணாத சமயத்தில், அல்லது ஒரு டேப்லெட் வச்சுருக்கோம், ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம்னா அதில் உருவாகுது பார்த்தீங்களா கீபோர்டு. அந்த கீபோர்டு நம்ம டைப் பண்ணுவோம், டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி டைப் பண்ணுறோம் இல்லைங்களா? அது எல்லாமே விர்ச்சுவல் கீபோர்டு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விஆர், ஓகேங்களா, ஏஆர் டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது ஆப்பிள் முன்னாடி வந்து இப்போ ஒரு விலாசம் வந்திருக்கும், அதை நம்ம வியர் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் சாஃப்ட் வந்து வந்துடும். அங்கே நம்ம ஏரை டச் பண்ணோம்னா அது வந்து நமக்கு டச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல்னா ஒரு இடத்துல இல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது பிசிக்கலாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிபிளி we can say that the keyboard that we using inside the computer screen. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீபோர்டு தான் ஒரு கீபோர்டு சொல்லிக்கலாம். மவுஸ் இது சரி, மொபைல் ஃபோன்ஸில் டேப்லெட்லலாம் நம்ம அதிகமாக யூஸ் சாரி இன்டர்நெட் கொஞ்சம் கனெக்ஷன் விட்டு விட்டு ஃபியூ செகண்ட்ஸ். ரைட், ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். கீபோர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான கேட்டகரைசேஷன் தான் இருக்குது. இஸ் தி மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ் டுடே. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுது? இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான், நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரக்டர் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரக்டர் கீஸ்னால் இந்த ஏ டு இசட் ப்ளஸ் இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ், நம்பர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான கீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கீஸில் வந்துடும். அதில் கேட்டகரைசேஷன் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஒரு விதமான ஆக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன், வால்யூம் மியூட் பண்ணுறது. ஒரு மூவியோ ஒரு மியூசிக்கோ ஓடிட்டுருக்கப்ப அந்த மியூசிக் நெக்ஸ்ட் மியூசிக் வந்து போகிறது, அல்லது அதே மியூசிக்கில் ஸ்டாப் பண்ணுறது. ப்ளஸ் வந்து நைட் மோட் எனேபிள் பண்ணுறது. மைக் இருக்கு இல்லைங்களா, மைக்கை வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. ப்ளஸ் இன்டர்நெட்டை வந்து சர்ச் பண்ணுறது டேரெக்டாக.
அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறது. இந்த மாதிரி F1லேருந்து F12 வரைக்கும் காமனாக ஒரு ஆப்பிள் லேப்டாப்பாக இருக்கலாம், விண்டோஸ் லேப்டாப் இருக்கலாம், இந்த மாதிரியான நிறைய விதமான லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக F1 to F12 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கீ எனபிள் பண்ணுறதுக்காக FN அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபைடு ஒரு கீயே ஒன்று இருக்கும். நமக்கு கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் பக்கத்துலேயே இருக்கும். சரிங்களா? ஃபங்க்ஷன் கீன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்பையோ அல்லது டேரெக்டாக பண்ணுறப்பையோ நிறைய விதமான ஆக்ஷன்ஸை நம்ம செயல்படுத்திக்கலாம். ஓகேங்களா? செயல்பாடுகளை வந்து பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் கீ ஃபார் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான கீஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். கேரக்டர் கீஸ் இருக்குது, மாடிஃபையர் கீஸ் இருக்குது, சிஸ்டம் அண்ட் GUI கீஸ் இருக்குது, என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் கீஸ் ப்ளஸ் நியூமரிக் கீபோர்ட் அண்ட் லாக் கீஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விதமான கீஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு நியூமரிக் டைப்பில் வரும். ப்ளஸ் வந்து டேப், கண்ட்ரோல், கமாண்டு, இந்த மாதிரி விண்டோஸ் பட்டன், விண்டோஸ் கீன்னு ஒன்று இருக்கும், ஷிஃப்ட் இருக்கும், என்டர் பட்டன் இருக்கும், டெலிட், இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதோட டைப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன், இதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் இப்போ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ ரெண்டு விதமான ஒர்க்கிங் மெக்கானிசம் மோஸ்ட் காமன்லி வி கேன் ஜஸ்ட் சி, தட் இஸ் மெம்ப்ரேன் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மெம்ப்ரேன் கீபோர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஒரு ரப்பர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா? டாப் லேயரில் ரப்பர் ஷீட் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சர்க்யூட்ரி ரிலேட்டடாக வரும். மீனிங் அந்த ஒரு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி ஒரு மைக்ரோ சிப் ஒன்று இருக்கும். அதுதான் ஓவரால் கண்ட்ரோலர், ஒரு சின்ன சிப்பில் வந்து அடங்கிடும். இந்த மாதிரி மெம்ப்ரேன் கீபோர்டுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா மெக்கானிக்கல் கீபோர்டு மாதிரி ஒவ்வொரு கீக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில மெக்கானிக்கல் பார்ட்ஸை வச்சு உருவாக்கலாம். நம்ம அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓவரால் சர்க்யூட் போர்டு வந்து பெருசாக நம்ம கொடுக்கல. ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரப்பர் ஷீட்ஸை வச்சு சவுண்ட் அதிகமாக கேட்காத மாதிரி காஸ்ட் கட்டிங், ஓகேங்களா, காஸ்ட் கட்டிங் பண்ணி காஸ்ட் ரிடக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த மெம்ப்ரேன் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சவுண்ட் அதிகமாக கேட்காது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப. சரிங்களா? ஸோ அப்போ இது சர்க்யூட் போர்டு மூலமாக டேட்டா வயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த டேட்டா வயர்ஸ் மூலமாக ஒரு ரப்பர் ஷீட்டில் வந்து கீஸ்லாம் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ரப்பர் கீஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த பேட்டரி வந்து அந்த மைக்ரோசிப் வழியாக போயிட்டு அது பவர் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த டேட்டா வயர்ஸ் மூலமாக டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அந்த மைக்ரோசிப்க்கு போயிட்டு அங்கேருந்து டேட்டாஸ் எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இது அதோடைய பேசிக் பிரின்சிபல், ஒரு ஐடியாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெம்ப்ரேன் கீபோர்டை வந்து பொதுவாக நம்ம பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேலே வந்து இருக்கும், ரப்பர் ஷீட், அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படும். டேட்டா வயர்ஸ் மூலமாக அந்த ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் வந்து உணரப்பட்டு அந்த ப்ரெஷர் மூலமாக டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணப்படுது. எந்த கீ வந்து அழுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு உள்ள டெக்னாலஜிஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அல்காரிதம்ஸ் இருக்கும், அது இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டெப்த்தாக போகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் இது. சரிங்களா? இதான் அதனுடைய ஐடியாலஜி, மெம்ப்ரேன் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு. இது வந்து இதோட டெக்னிக்கே வேறு. ஸோ இந்த மாதிரி ரப்பர் ஷீட்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மேலே வந்து கீ கேப் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் இருக்கும். இந்த கீ கேப்பை நம்ம அழுத்துறப்ப அது வந்து ஸ்டெம்மை வந்து அழுத்தும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் மூலமாக வந்து நமக்கு உள்ளே போயிட்டு ஒரு ரியல் டைமாக ஒரு சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணும். நம்ம பொதுவாக பழைய காலத்து டைப்ரைட்டர் அப்படிலாம் சொன்னால் பழைய காலத்து கீபோர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் மெக்கானிக்கல் கீபோர்ட் நிறையா இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கீக்கும் ஒரு மெக்கானிக்கல் பார்ட் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு பெரிய போர்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இது வெயிட்டும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களுக்குலாம் ஒரு சவுண்ட் கேட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படிங்கிறது. ஸோ இதான் அந்த பேசிக் ஐடியாலஜி ஃபார் ரெண்டு கீபோர்ட் டைப் இருக்குது. அப்புறம் வந்து லேப்டாப்ஸில் இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டெக்னாலஜி லேப்டாப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சிஷர் டைப் கீபோர்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மெம்ப்ரேன் கீபோர்ட், மெக்கானிக்கல் கீபோர்டு தான் ஒரு பேசிக் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஹவு கீபோர்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுடே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் தி இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன்டு தி கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்ப்யூட்டரோட மெமரிக்குள்ளே, அந்த மெமரினா நம்ம ரேம், ரோம், இந்த மாதிரி பொதுவாக கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு தகவலை நம்ம கொடுக்கணும், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். நம்ம கையில் ஹார்ட் காப்பியாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர், வருடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில்.
நினைவகத்தில் நேரடியாக தகவலை உள்ளிட வண்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கருவி ஒரு உலர் மின்னகல் இயந்திரம், ஜெராக்ஸ் மிஷின் போல செயல்படுது. சரிங்களா? எழுதப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட புகைப்படங்களை உள்ளடக்கிய எந்த ஒரு தகவலையும் வருடி கணிப்பொறிக்கு இலக்க முறை தகவலாக, அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஹார்ட் காப்பியாக நம்ம கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், அது மேபி ஒரு ஃபோட்டோஸாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு லெட்டராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை டிஜிட்டல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் இந்த ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் ஒவ்வொன்றும் உள்ள மாறும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக போக தேவையில்லை நம்ம. ஸோ ஒர்க்கிங் மெக்கானிசம் பொறுத்து மாறும் இல்லைங்களா? அப்போ அதில் ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் ஃபெட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த டைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம் ஸ்கேனர், அது வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஐடியாலஜியில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ப்ரிசிஷன் இருக்கும், ப்ளஸ் அதுக்கான குவாலிட்டியை வந்து மாறும். சரிங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசம்லேருந்து எல்லாமே மாறும். நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்கேனர்ஸ் சொல்லுவாங்க. பார்கோட் ரீட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஷாப்பிங் மால்ஸில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்கேனர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஸ்கேனர், இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி இமேஜஸை ஹை குவாலிட்டி டிஜிட்டல் ஃபார்மேட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்கேனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஸ்கேனருடைய ஒரு ஷார்ட் ஐடியாலஜி. ஸோ ஒரு ரிட்டர்னில் எழுதியிருக்கக்கூடிய அல்லது ஃபோட்டோகிராஃப்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஆல்ரைட். ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்புட் டிவைசஸில் மவுஸ், கீபோர்ட் அண்ட் மெமரி ஸ்கேனர்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்புட் டிவைசஸை முடிச்சுட்டு அவுட்புட்டை முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஓஎஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்குள்ளே கொஞ்சம் என்டர் ஆயிடலாம். ஓகே கேஸ், தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.